ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். ஸ்பைடர் ஹாக்ன்ற இதை வச்சு, அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ எப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு பார்ட் 2ல் காட்டிடுறேன். இது பார்ட் 3 வரைக்கும் இந்த வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ போகிற ஒரு கேம் வீடியோ உங்களுக்கு வரும். சிம்பிளான ஒரு ஏபிகே தான். உங்கள் ஃபோனுக்கு ஒரு இதுவும் வராது. பட் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ ½ ஒரு 5% இறங்குதுன்னா, ஒரு 20 மினிட்ஸில் 5% இறங்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விளையாடுறவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடலாம். நான் சும்மா விளையாடுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் என்னது, எதாவது அழிக்கணுமா ப்ரோ, இல்லைனா ஃபோன் ஏதாவது பிரச்சனை வருமா? சுத்தமாக வராது, நான் கேரண்டியாக சொல்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒன்று மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். 2020க்கு கீழே வந்து ஃபோனில் தயவு செஞ்சு ஏற்ற வேணாம். அண்ட் லேப்டாப்பில் வந்துட்டு கோடிங் போட வரும், அது எனக்கு தெரியல. நான் வந்து சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ளே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை வேர்ல்டு நான் விளையாண்டுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ கொடுத்துருக்கேன். க்ரியேட் நியூ வேர்ல்டில் வந்து மேலே போய்க்கிறேன். ஸோ இதுதான் மோட்ஸ். இதில் வந்து சர்வைவல் மோட்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அண்ட் வந்து க்ரியேட்டிவ் இருக்கும். இப்போ நான் க்ரியேட்டிவ் கொடுத்துட்றேன். சார் சர்வைவல்னால் ஒரு யுகமே தேவைப்படும்னு சொல்லலாம். பிகாஸ் அதில் போய் சர்வை பண்ணி விளையாடணும். அது பார்ட் 10 வரைக்கும் 20 30 எச்ச போய்கிட்டே இருக்கும், சரியா? இது வந்து சப் வேர்ல்டுன்னு போட்டுக்கலாம். பிகாஸ் நான் உங்களுக்கு காட்டல. இப்போ வந்து இனிமேல் எதுவாக இருந்தாலும் அந்த சப் வேர்ல்டில் காட்டலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஈஸி நார்மல் ஓகே க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ கிரியேட் கொடுத்து இப்போ இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் அதில் அதுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கிரியேட் உள்ளே போகிறேன். உங்கள் ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகலாம். என் ஃபோன் ஹீட் ஆகுது, பட் ஒன்றும் இல்லை, சரியா? இப்போ வந்து உள்ளே போயிடுச்சா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே HSL-ஆகவே இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனுடைய அப்டேட் பொறுத்து நீங்கள் இதுக்கு அப்டேட் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. ஷேடர்லாம் மாற்றலாம், இந்த ஸ்கின்ஸ்லாம் மாற்றலாம். ஸோ நிறையவே இருக்குது இதில். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில், பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வீடியோ நான் கட்டி காட்டுறேன். ஸோ அது எப்படி, அதுக்குள்ளே என்னென்ன வைக்கலாம், என்னென்ன வைக்கக்கூடாது, என்னென்ன இந்த கேமில் திங்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ சரி ஓகே அதெல்லாம் இப்போ நான் காட்டுறேன். சரி ஓகே, இப்போ இது இடம் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இருக்குல்ல, இதுதான் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டூல்ஸ் வந்துடும். ஸோ டூல்ஸில் வந்தோன்னா இப்போ நான் ஆக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நிறையவே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சர்வைவலில் வந்து நீங்களே செய்யணும். டைமண்டை மைன் பண்ணணும், கோல்டு மைன் பண்ணணும். மைன்னா தோன்றுறது அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு மைன் பண்ணணும். ஸோ ஓகேவா? அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு நாட்டில் எதுவுமே இல்லாமல் போவோம், ஒரு ஊரில். அது வந்துட்டு ஒருத்தவங்களுடைய கிராமம் இருக்கும், அதை கைப்பற்றி நம்ம வந்துட்டு அதில் வந்து நம்ம வீடு கட்டி ஆழ்ந்து மைன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. வீடியோ பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ இதுக்குள்ளே போயிட்டு பிளாக்ஸ் வச்சு மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன், இந்த ஓட்டையெல்லாம். ஸோ இந்த பிளாக்ஸ் எடுத்து இதை வந்து அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, இப்படி தான் அடிக்கடி நடுவில் ஏதாவது வந்து செக் ஆகும். அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோ கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்ஸுக்கு வந்து நான் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஏதாவது இந்த பிளாக்ஸ் எடுத்துக்கிறேன், ஒயிட் டைல் பிரிக்ஸ், ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு பார்டர் போட்டுக்கிறேன். இது வந்து ட்ரைனிங் பண்ண இது எப்படின்னா ரியல் வேர்ல்டு மாதிரியே இருக்கும், பட் பிக்சல்னால் தெரியும்ல, அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு இப்படியே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு சாம்பிளுக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக செட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸ்டோரேஜ் ரூம் குட்டியாக இருக்கும், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஸோ வந்து நான் ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். பிகாஸ் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியாது, நான் எப்படி வீடு கட்டுறேன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரியாது. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இதை வந்துட்டு விளையாடி காட்டுறேன். இந்த மாதிரி
இல்லை நான் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கிலீஷ் கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டலாம். திஸ் இஸ் நாட் அ மிஷின். ஓகே, திஸ் இஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் நினச்சி நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இங்கே ஒரு கதவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் இருந்தால் போதும். அண்டு பார்த்தீங்கன்னா கதவு இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கதவு வந்துடும். இப்போது இது ஒரு நல்லா இல்லை, பட் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் வைக்கிறேன். வச்சிட்டிங்கன்னா திறக்கும், போடும், க்ளோஸ் அண்ட் ஓப்பன். அண்ட் நான் இதை பண்ணிவிட்டு க்ரியேட்டிவில் வந்துட்டு ஆக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை, சும்மா கையில் கூட அது தோணும். ஏன்னா வந்து இது க்ரியேட்டிவில் சர்வைவலில் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அண்ட் விளையாடவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் அப்புறமா கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என் சேனல் கூட கட்டிடுறேன். அவ்வளோ வியூஸே போக மாட்டேங்குது. ஏதோ 12, 8ன்னு போகுது. சப்ஸ்கிரைபர்ஸும் 2 தான் இருக்கிறாங்க. அதுவும் நான் ஒன்று வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் வாங்கி பண்ணது, இன்னொன்று வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நான் ஒன்று பண்ணது. அதுக்கு நம்ம தப்பாக சொல்ல வரல, அவங்களுக்கு தெரியல இல்லை என் சேனலு. ஆனால் எனக்கும் ஆசை சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். நான் நிறைய எடிட்டிங் வீடியோ கூட போடுவேன். நீங்கள் தான் எனக்கு எப்படியோ சப்போர்ட் பண்ணும். ஓகே 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 சரி, நான் வந்து இது பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நாங்கள் தான் இது இருக்குல்ல, இதுவே வந்துட்டு இப்போ நான் ஒரு மிஷின் எடுத்து செஞ்சேன்னா ஒரு பிரம்மாண்டமான அது கிட்டத்தட்ட 1 hour வீடியோ. இதுவே 6 minutes கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 15 minutes கிட்ட வீடியோ போகும்னு நினைக்கிறேன். லட்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஸ்விம்மிங் பூல்லாம் கூட வைக்கலாம். பட் தண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு கேட்குறீங்க, நான் காட்டுறேன். சர்வைவல் மோடில் இருந்தால் அது டிஃப்ரெண்ட்டு. நான் வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆன ஒரு 2 hours சர்வைவலை வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி போட்டுருவேன். அதில் என்னென்னா வாய்ஸ் இருக்காது. ஏன்னா நீ அது மொத்தமாக க்ளீனாக பார்த்து தான் உங்களுக்கு புரியாது. வாய்ஸ் நான் விட மாட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே அடைச்சிட்டு நான் சும்மா தான் கட்டுறேன். எனக்கு கைக்கு வர்றது கட்டுறேன். இந்த எக்ஸசிவாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருங்க. ஓகே, அவங்க ஸ்பீடாக கட்டுறாங்க. அது எங்கெங்கேயோ போகிறேனே. இதில் வந்து ஜாம்பீஸ்லாம் வருவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யல. இந்த சர்வே மோடில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து பெட் நிறையா இருக்கா, இப்படி நான் எடுத்து போட்டுட்டு போட்டுக்கிறேன். போயிட்டு தூங்கி வாங்கலாம். ஆனால் நீங்கள் இதுவே சர்வைவல் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போய் அடைச்சிட்டு ஜாம்பிஸ் பக்கத்தில் வந்தால் அது போனதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு பெட்டு தூங்க வேணும். ஏன்னா ஜாம்பிஸ் வந்துட்டு சர்வைவல் மோடில் அடிக்கும், உங்களை அடித்து உங்களை கொண்டுடும். அதனால் நைட் டைமில் வெளில போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் காலையிலேயே பண்ணிடணும். ஐ மீன் வெளியில் நைட் டைமில் வந்துட்டு மைனிங் பண்ணலாம். அதுவும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் வீட்டில் வந்துட்டு உங்கள்
ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நீங்கள் விளாண்டிங்கன்னா சீட் பண்ணுவாங்கள்ல, சும்மா சீட் பண்ணி விளாட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அந்த சண்டை வரும். இதனால் என் பொருள் அவன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நான் அவங்க பொருள் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அதுதான் மேட்டரு. இதில் இல்லாத ஐட்டம்ஸே இல்லை. நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் அப்படியே இதில் இருக்கும். ஆனால் என்ன பிக்சலாக இருக்கும், அது வேறு ஒன்றும் இல்லை. டூல்ஸ் வேறு இருந்தால் வராது. எக்ஸஸ் வந்துடுச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இருட்டாக இருக்குல்ல, இப்போ வந்துட்டு நான் லைட்டு பெட்டுக்கு பதிலாக லைட்னு சர்ச் பண்ணுறேன். இதில் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள், நீங்களாம் சர்ச் பண்ணி தான் போய் எடுக்கணும். இது வந்துட்டு க்யூப் லைட்டு. வா வராது, லைட்டுன்னு போட்டால் வர மாட்டேங்குது. சரி க்யூப் வச்சு பார்ப்போம். ஓகேவா, கொஞ்சம் ஃபயர் வச்சு லைட்டை பொறிச்சு பார்ப்போமா? ஏன் அந்த ஃபயருக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ கைஸ், இதுதான் நம்ம வீடு. இது அந்த செவரு வந்துட்டு இன்னும் கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். போட்டாச்சு, சூப்பரா ஆயிடுச்சா? ஆண்டவரில் இருக்கலாம். மேலே போக வரல. இப்போது கதவு இருக்குல்ல, கதவு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கேஷ் நம்ம வீடு. இதை பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன் வீடியோ. சரி கேஷ், இதோ இவனாக இருக்கிறான்ல, இப்போ இவனெலாம் அடிக்க முடியும். சர்வைவலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு அவனோட பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கணும். அதே டைமில் அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடணும், இல்லைனா நம்மளை அடித்து போட்டு போயிடுவானுங்க. அவ்வளோதான், சூப்பரா. இங்கே ஒரு பெட்டு, அப்புறம் செஸ்ட்டு வச்சுக்கினா சர்வைவல் நம்மளுடைய மைண்ட் பண்ண அந்த கோல்டு சில்வர் அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வந்து சேவ் பண்ண முடியும். செஸ்ட்டு வச்சுக்கலாமா? இப்போ நான் சர்வைவல் மோடு போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு சாம்பிள் கொடுத்தேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் இருக்குல்ல, இப்போ இதுதான் கோல்டுன்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நான் அதை கிளிக் பண்ணேன்னா இப்போ இது எங்கிட்ட இருக்காது. இப்போ நான் செத்தா கூட, இப்போ நான் சர்வைவலில் ஜாம்பி அடிச்சோ இல்லை பாம்பு அடிச்சு செத்தா கூட நான் மறுபடியும் வந்துட்டு என்னுடைய பொருள் வச்சு எடுத்துகிட்டு இப்போது என்னுடைய மறுபடியும் ஸ்பேன் ஆகணும். மறுபடியும் ஸ்பேன் ஆகிட்டு இது நம்ம எங்கள் பொருள்லாம் இதில் வந்து எடுத்துப்பேன். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செத்துட்டா செத்துது தான். இந்த பொருள் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து விழுந்துச்சுன்னா வராது. ஸோ அது ஒரு பிரச்சனை.
காய்ஸ் இன்னும் ஒன்று வச்சுருக்கேன் காய்ஸ். இது மைண்ட் கிராஃப்ட்லேயே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் 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 ஓ மை காட் பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். சூப்பராக இருக்குல்ல? யா கைஸ், நீங்கள் உங்களால் பறக்க முடியாது. பட் சர்வைவல் மோடில் உங்களால் பறக்க முடியாது. அதான் பிரச்சனை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்வைவல் போஸ்ட் பண்ணுறேன். வரட்டா?